There you go. Future Sports Channel. இன்னும் 5 வருஷத்துல இந்தியாவிலேயே நம்பர் 1 சேனல் ஆகணும், இது நிச்சயம். உலகத்திலேயே முக்கியமான சேனல் ஆகணும், அதுதான் லட்சியம். அதுக்கான ஆரம்பம் தான் இந்த டோர்னமெண்ட். ரொம்ப லோக்கலா இருக்கே சார். மோர் லோக்கல் இஸ் மோர் குளோபல், மோர் ரீஜனல் இஸ் மோர் இன்டர்நேஷனல் டுடே. சார் ஏற்கனவே உலகம் பூரா அமெச்சூர் பாக்ஸிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பாக்ஸிங்க்குன்னு பெரிய வியூவர்ஷிப் எதுவும் இல்லையா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஷோ ஃபைட் கிடையாது. உலகத்துல பாக்ஸிங் எங்க நடந்தாலும் ஒரு எதிராளி இன்னொரு எதிராளியை நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா இங்க ரிங்ல ஏறின அடுத்த செகண்ட் பூலோகம் ஆக்ரோஷத்தோட ஆறுமுகத்தை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆறுமுகம் அதே ஆக்ரோஷத்தோட பூலோகத்தை கொல்லணும்னு நினைக்கிறான். ஏன்னா இது பரம்பரை பகை, கொலைவெறி. இந்த கொலைவெறியை தான் நம்ம காசாக்கணும். யூ ஆர் ரைட் சார். பட் நம்ம ஏஜென்சிஸ் கிட்ட பேசினதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே. இதுக்கு வரும் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்பான்சரா கிடைக்கிறாங்க. மல்டிநேஷனல் பிராண்டுக்கு கிட்டவே போக முடியாதுங்கறாங்க. வேர்ல்டு மார்க்கெட்டிங் பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. வால்மார்ட் நம்ம நாட்டுக்கு வெத்தலை பாக்கு விற்க வந்துட்டாங்க. யூ see, ஒரு நாளைக்கு 100 கார் விற்கிறத விட 10 லட்சம் ஷாம்பூ பாக்கெட் விற்கிறது தான் அதிக லாபம். இந்த ஜனங்க கிட்ட சாச்சே மார்க்கெட்டை கொண்டு போறதுக்கு இவங்க தான் ஹீரோஸ். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி குடும்பங்கள் இருக்கு. அதுல 1 கோடி குடும்பம் ஒரு நாளைக்கு ஒரு கட்டு கீரை வாங்குறாங்க. ஒரு கட்டு கீரை விலை 5 ரூபாய் தான். ஆனா ஒரு நாளைக்கு கீரை வியாபாரம் 5 கோடி ரூபாய், மாசத்துக்கு 150 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 1800 கோடி ரூபாய். சோ கிழவிங்க விற்கிற கீரையை புடுங்கி நீ கார்பரேட் கம்பெனில வித்தா உன் லாபம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கோ. இன்னைக்கு எல்லா குடிசை வீட்லயும் டிவி போயிடுச்சு. சோ பங்களாவை விட்டுட்டு குடிசையை தான் குறி வைக்கணும். குடிசைக்குள்ள இருந்து எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கணும். ஆனா பொறுக்கி பசங்களை ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் சார். அதானே டெண்டுல்கர் சாரி அமர்சா மாதிரி கிடையாதே. அதுக்கான படிப்பும் இல்ல, அதுக்காக படிச்சவங்களும் இல்ல. இது என்ன மாதிரி உங்களை மாதிரி படிச்சவங்க பண்ற வேலை இல்ல, பண்ணவும் முடியாது. இது அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க பண்ற வேலை, அவங்களோட பழகுனவங்க செய்யற வேலை. திஸ் இஸ் மிஸ்டர் திருவெங்கடம். இவர்தான் நம்ம பாக்ஸிங் கோஆர்டினேட்டர். திருவெங்கடம், எஸ் சார். ஆறுமுகத்தையும் பூலோகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்களேன். பூலோகம் சாரும் சரி, ஆறுமுகம் சாரும் சரி, வெரி டீசன்ட், வெரி ப்ரொஃபஷனல். டெய்லி 6 ஹவர்ஸ் டைம் டேபிள் போட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்ல டயட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பொறுப்பு. இப்போ புரியுது சார். ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பூலோகம் அப்பா முனிசுவாமி தோத்த அவமானத்தில் தூக்கு போட்டு செத்தார். அதே மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த போட்டியும் நடக்கும். A revenge day.